Hi guys, welcome back to Auto Amigos. இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா Ather 450X Gen 2 ஓட full detail review. ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கணும்னு நினச்சாலே நிறைய பேர் மைண்டுக்கு வர முதல் கம்பெனி Ather தான். ஏன்னா இவங்க அவ்வளோ பெரிய கம்பெனி இப்போ ஆயிருக்காங்க. எதனால் அப்படின்னா இவங்களோட பில்ட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். தென் வந்து இவங்களோட சர்வீஸும் சூப்பராக இருக்கும். 2013 ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனி தான் இந்த Ather. இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 450S அப்புறம் 450X அப்படிங்கிற ரெண்டு மாடல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா Ather 450X Gen 2 ஓட ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட நம்ம ப்ரைஸ் அண்ட் கலர்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாங்கும்போது அரௌண்ட் 1,60,000 வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கலர்ஸ்னால் இந்த வண்டியில் மொத்தம் 3 கலர் டிஃபால்ட்டாக இருந்துச்சு. என்னென்ன கலர்னால் ஒயிட், கிரே அண்ட் க்ரீன். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் கழித்து இந்த வண்டியில் லிமிடெட் எடிஷனாக பிளாக் கலர் விட்டுருந்தாங்க. அதோட ஃபோட்டோவையும் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்ப்பீங்க. என்ன கலர் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ather 450X கிரே கலர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட மேக்ஸ் டார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு கம்பெனி கிளைம் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80+ கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் டைமில் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஈஸியாக 100+ ரீச் ஆகுது. அண்ட் இந்த வண்டியோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70+ கிளைம் பண்ணுறாங்க கம்பெனியில். பட் ரியல் டைமில் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 55 to 65+ கிடைக்குது. அடுத்து இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.3 kW பேட்டரி தந்திருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரியோட சார்ஜிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0 to 100 வந்துட்டு 5.5 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் ஆகுது. 0 to 80 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 ஹவர்ஸ்லேருந்து 5.5 ஹவர்ஸ் ஆகுது. அண்ட் இந்த வண்டியில் தந்திருக்க பேட்டரி டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி தந்திருக்காங்க. இந்த வண்டியில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் இந்த வண்டியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா கம்பெனிஸ்லேயும் ஒரு சில லோக்கல் ஸ்டேஷன்ஸ்லேயும் வந்துட்டு சார்ஜ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரேக்ஸ் அண்ட் வீல்ஸ். இந்த வண்டியில் தந்திருக்க பிரேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் டிஸ்க் பிரேக்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் தந்திருக்க வீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீலோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 inch. அண்ட் இந்த டயரோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90/90 54J. அண்டு டயர் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டியூப்லெஸ் டயர்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சஸ்பென்ஷன்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்துட்டு மோனோசாக் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 108 kgs வருது. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 780 mm. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 150 mm வருது. இந்த வண்டியோட டோட்டல் வீல் பேஸ் வந்து 1287 mm வருது. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட பேட்டரி வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 3 years ஆர் 30,000 kilometers இருக்குது. நெக்ஸ்ட் மோட்டர் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 3 years கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாங்க நம்ம இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியை ஒரு கீ என்ட்ரி தான், கீலெஸ் இல்லை. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் ஒரு 7 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் நம்மளுக்கு ஆன் பண்ண உடனே 450Xங்கிற பேட்ச் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து 4 மோட்ஸ் இருக்குது. மோட்ஸ் மாற்றுறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி தந்திருக்காங்க. இதை நம்ம ஒரு மோடாக மாற்றலாம். ஃபஸ்ட்டு இப்போ ரைடு மோடு, நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மோடு, அப்புறம் விராப்பு. நம்ம ஒவ்வொரு மோடு மாற்ற நம்மளுக்கு இங்கே வந்து ரேஞ்ச் வேரி ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ரேஞ்ச் போகணுமோ நீங்கள் அந்த மாதிரி மோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டியில் வந்து இது கில்லர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பைக் மாதிரி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் நீங்கள் இது ஆஃபில் இருக்கும் போது வண்டியை வந்து ஆன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டியிலையும் பவர் பட்டன் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஆர்ன் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ். இது வந்து ரைட் இண்டிகேட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து ஹை பீம் லோ பீம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டியிலே சார்ஜ் பர்சன்ட் இங்கே கொடுக்கும். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஓடோ காட்டுது. நெக்ஸ்ட்டு எவ்வளோ ட்ரிப்பு டோட்டலாக போயிருக்கு. நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீடு என்ன நம்ம போனதில். நெக்ஸ்ட்டு கரண்ட் ரைடு, இப்போ நீங்கள் வண்டி ஆன் பண்ணி எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கீங்கன்னு காட்டும். அவ்வளோதான், இதுதான் இந்த மோட்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் வந்து மேப்ஸ் காட்டும். இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போடாதனால நம்மளுக்கு மேப்ஸ் இல்லை. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் மேப்ஸு காட்டும். ப்ளூடூத்தும் இந்த வண்டியில் பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இந்த வண்டியோட மெனு ஆப்ஷன் போகலாம். மெனுவை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னு காட்டுது. குவிக் கண்ட்ரோல்ஸ்னு காட்டுது. இதில் வந்து நம்மளுக்கு பிரைட்னஸ் கூட்டுறதோ இறக்குறதோ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கால்ஸ் இந்த இடத்துல ஷோ பண்ணுமா வேண்டாமா, இண்டிகேட்டர் போடும்போது சவுண்டு வேணுமா வேண்டாமா. நெக்ஸ்ட்டு பார்க்கிங் அசிஸ்ட்னால் நம்ம ரிவர்ஸ் போடும்போது உங்களுக்கு சவுண்டு வேணுமா வேண்டாமான்னு. ஸ்மார்ட் ஈக்கோனா நீங்கள் முறுக்கிற ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு பவர் கன்சியூம் ஆகும். நெக்ஸ்ட்டு வாங்க இந்த வண்டியோட ஃபுல் கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம்.
நம்ம சூஸ் பண்ணோடனே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்னு நம்ம இப்போ ஃபோனில் கனெக்ட் பண்ணல, அதனால் நம்மளுக்கு எதுவும் காட்டல. கனெக்ட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் காட்டும். நெக்ஸ்ட் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த QR கோட் மூலிமா நீங்கள் பேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏத்தர் ஆப்பில் போய் ப்ளூடூத்தில் போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு மியூசிக் ப்ளே பண்ண முடியும், கால்ஸ் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ்னு போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே பிரைட்னஸ் இருக்கும். நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கே ஆட்டோ பிரைட்னஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்பியரன்ஸ், இதை வந்து டார்க் தீமில் வேணுமா லைட் தீமில் வேணுமான்னு மாற்றிக்கலாம். அதேமாரி இதுக்கும் ஆட்டோ தீம் இருக்குது. டே டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் வரும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர் 6 கொஞ்சம் இருட்டான பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது டார்க்கில் ஷிஃப்ட் ஆகிக்கும். நீங்கள் வேணா அதுவும் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே சவுண்ட்ஸில் வந்து பார்க்கிங் அசிஸ்ட், நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸுக்கு பார்க்கிங் சவுண்டு வேணுமா, இண்டிகேட்டர் போட்ட சவுண்டு வேணுமான்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள் செட்டிங்ஸில் ஆட்டோ இண்டிகேட்டர் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டிகேட்டரை கட் ஆஃப் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு கைட் மீ ஹோம் லேம்ப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெட் லேம்ப் சஜஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஈக்கோ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈக்கோ மோடுக்கு உண்டான இது மோடு. ஆப்டிமைசிங் சார்ஜஸ்ங்கன்னா சார்ஜ் உங்களுக்கு 80 தாண்டாமல் இது பார்த்துக்கணும். இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேட்டரி ஹெல்த்துக்காக சார்ஜ் 0 to 80 மட்டும்தான் இருக்கும், 80க்கு மேலே ஏறாது. நெக்ஸ்ட்டு ஃபால் சேஃப் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் இன்கேஸ் ஏதாச்சும் கிராஷ் ஆகுது இல்லை ஏதாச்சும் வண்டி கீழே விழுகுதுன்னா உங்கள் ஆப்புக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுதான் இந்த வண்டியோட பேசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். நெக்ஸ்ட் வாங்க நம்ம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து 22 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்குது. அதாவது ஒரு ஹெல்மெட்டெல்லாம் உங்களால் ஸ்பேசியஸாக ப்ளேஸ் பண்ண முடியும், இல்லைன்னா மற்ற உங்கள் திங்ஸில் இங்கே வைக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட்ட அவங்களே தந்துடுறாங்க. இன்கேஸ் ஏதாவது சின்ன இன்ஜுரிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் எய்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியில் வந்து இன்பில்டாகவே ஒரு நைட் லேம்ப் மாதிரி ஸ்ட்ரிப் லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நைட் டைமில் கொஞ்சம் விசிபிளாக நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதான் இந்த பூட் ஸ்பேஸ். இவ்வளோதான் இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. நம்ம அடுத்த வெஹிக்கிள் ரிவ்யூவில் வந்து நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாரும் மறக்காமல் ஆட்டோ அமிகோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. See ya.